இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா ரியல்மியோட GT60 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட டிசைனை பத்தி பேசணும் அப்படின்னா அந்த அளவுக்கு பெருசா எதுவுமே வந்து பண்ணல. ஸோ இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன GT Neo 6ல எப்படி இருந்துச்சோ ஸோ அதே சேம் டிசைன் தான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து கிடையாது. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேக் பேனலும் வந்து பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரேமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பார்க்கக்கூடிய லுக் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளாசி ஃபினிஷ்ல இருக்க மாதிரி வந்து இருக்கும். ஆனா இங்க வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டிஸ்பிளே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சஸ்க்கான ஒரு LTPO AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க வித் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. ஸோ இது கூடவே நம்மளுக்கு வந்து HDR சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் எந்த ஃபோன்ஸ்லையுமே கொடுக்காத அளவுக்கு வந்து 6000 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து டபுள் மடங்கு அப்படியே இருக்கும். ஸோ இதில் ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்னிங்கோல ஸ்விட்டஸ் ப்ரொடக்ஷன் 2 வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே வாட்டர் ப்ரூஃப்க்கு என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா IP65 வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சிப்செட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 7+ Gen 3 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4nm சிப் உங்க பேட்டோட கன்செப்ஷன் ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்கும். சிப்போட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாலும் நீங்க எந்த ஒரு ஹை கிராஃபிக்ஸ் கேம் விளையாடினாலும் அதோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்கும். இதோட பேட்டரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 5500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் பண்ணது வந்து உங்களுக்கு 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 to 50% வந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸ்ல பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது போக போக பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்டா சார்ஜ் ஏறாது, கொஞ்சம் ஸ்லோவா ஆகிற மாதிரி இருக்கும். இதோட கேமராஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரியர்ல வந்து 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சரும் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமராஸ் யூஸ் பண்ணி உங்களால 4Kல 60 FPS வீடியோ எடுத்துக்க முடியும். 1080p வந்து பார்த்தீங்க அப்படின்னா 120 FPS வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். அப்படியே செல்ஃபில வந்து பார்த்தீங்க அப்படின்னா 32 மெகாபிக்சலான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4Kல 30 FPS வரைக்கும் எடுத்துக்க முடியும். இந்த மொபைல்ல உள்ள ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மொபைல்ல செல்ஃபிலையும் சரி ரியர்லையும் வந்து சரி ரெண்டு டைம் நம்மளால 4K சப்போர்ட்ல வீடியோ எடுத்துக்க முடியும். இதுல OS அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Android 14 மேல Realme UI 5 வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்மளுக்கு 3 வருஷத்துக்கான OS அப்படியும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்சும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு Android 15, 16, 17 வரைக்கும் அப்டேட் வரும். ஸோ இதோட RAM அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு RAM வந்து 8GB இருக்கு, 12GB இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா LPDDR4X வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 128 மட்டும் US 3.1ல வந்து கொடுத்துருக்காங்க. 256 512 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.0ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா Bluetooth 5.4 வந்து கொடுத்துருக்காங்க, Wi-Fi 6 இருக்கு, NFC சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, டியூவல் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு USB 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மொபைலில் வந்து நம்மளுக்கு 3.5mm ஜாக்கும் SD கார்டு ஸ்லாட்டும் வந்து கொடுக்கல. ஸோ இந்த மொபைல் அட்லீஸ்ட் வந்து SD கார்டு ஸ்லாட் அதை வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ அதுவும் கொடுக்கல. ஃபைனலாக ஒரு ப்ரைஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 30,000 பட்ஜெட்டுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு 30,000 இந்த மொபைல் வந்து ஒர்த்தா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து லான்ச் பண்ணாங்கல்ல இந்த OnePlus Nord CE4 ஒரு ஃபோனு. ஸோ அதில் இருக்க ஸ்பெக்கு மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக ஒரு சில சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் வந்து இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து சேம் தான். ஸோ இந்த ஒரு 30,000 இங்கே என்னெல்லாம் வந்து பெஸ்ட்டாக பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயமே இதில் வந்து ஒரு பிரைட்னஸ் தான். ஸோ 6 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஃபோன்லையுமே நான் இந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் வந்து பார்த்தது இல்லை. இந்த ஃபோனில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேட்டரி ஸோ 5500 mAh ஒரு பேட்டரியும் வந்து கொடுத்துட்டு சார்ஜ் பண்ணுறது நம்மளுக்கு 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது அடுத்த விஷயம். அதுக்கப்புறம் கேமராஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செல்ஃபில வந்து 32 மெகாபிக்சலான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 4K சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மூணாவது பெஸ்டான விஷயம். ஸோ நாலாவது பாத்தீங்க அப்படின்னா இங்க OSக்கு வந்து நம்மளுக்கு 3 வருஷத்துக்கான OS அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி குட். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா AI ஃபீச்சர்ஸும் வந்து இருக்க மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த மொபைலில் வந்து வேற எதுவும் பெரிய விஷயமா இருக்க மாதிரி வந்து எனக்கு தெரியல. ஸோ நம்மளுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் பேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா 2 வேரியன்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பெருசாக சொல்ற அளவுக்கு வேற எதுவுமே இந்த ஃபோனில் வந்து கொடுக்கல. பட் இந்த 30,000 பட்ஜெட்டுக்கு இன்னும் பெட்டரான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கு. பட் ரியல்மில இந்த 30,000 நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க.